திருவண்ணாமலையில் நள்ளிரவில் மயானத்தில் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறி பொதுமக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கின்றனர். ஆடு, பன்றி, கோழி பலியிடப்பட்ட நிலையில் மனித எலும்புக்கூடும் கிடைத்ததன் பகீர் பின்னணி என்ன? நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் சுடுகாட்டில் மனித எலும்புகளுடன் யாகம் வளர்த்து மாந்திரீகம் செய்யப்பட்டதைக் கண்டு கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் பெண் உட்பட 3 பேரை பிடித்து சென்ற சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகாவில் அமைந்துள்ளது கீழ்பாலூர் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள காளியம்மன் கோவில் அருகே பெண் உட்பட வெளியூரைச் சேர்ந்த நபர்கள் நடமாடி உள்ளனர். பின்னர் இரவில் அங்குள்ள மயானத்தில் பெண் மற்றும் 2 ஆண்களும் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் உலாவி உள்ளனர். நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் கீழ்பாலூர் சுடுகாட்டு தகன மேடையில் யாகம் வளர்த்து மாந்திரீகம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பன்றி, கோழிகளை பலி கொடுத்ததால் வழக்கத்திற்கு மாறான சத்தம் எழுந்துள்ளது. ஊரே அமைதியாக இருந்த நள்ளிரவு நேரத்தில் சுடுகாட்டில் இருந்து எழுந்த சத்தத்தால் கிராம மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். உடனே சம்பவம் குறித்து கடலாடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். விரைந்து வந்த போலீசார் மாந்திரீகத்தில் ஈடுபட்ட மந்திரவாதி உட்பட 3 பேரை பிடித்துச் சென்றனர். இரவு சுடுகாட்டில் என்ன நடந்தது என்ற அச்சத்தில் ஊர் மக்கள் சிலர் காலையில் அங்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது பன்றி, கோழி பலியிடப்பட்டு கிடந்துள்ளது. மனித எலும்புகளை வைத்து யாகம் வளர்த்ததை அறிந்து ஆடிப்போயுள்ளனர். இதனிடையே காஞ்சி போலு சாலையில் விநாயகர் கோவில் அருகில் மஞ்சப்பையில் பூஜை பொருட்களும் கிடந்துள்ளது. இதனால் நரபலி எதுவும் கொடுக்கப்பட்டதா என்ற சந்தேகத்தில் ஒட்டுமொத்த கிராமமும் மரண பீதியில் கலக்கமடைந்துள்ளது. இதற்கிடையில் நள்ளிரவில் மயானத்தில் சிக்கிய பெண் உட்பட 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சென்னை கோயம்பேட்டைச் சேர்ந்த பலராமன் என்பவரின் வேண்டுதலுக்காக மயானத்தில் பரிகாரம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. 65 வயதான இவருக்கு நீரிழிவு உள்ளிட்ட நோய்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நோய்கள் நீங்க வேண்டுமென்றால் பரிகாரம் செய்தால் குணமாகிவிடும் என்று அவரிடம் யாரோ அளந்துவிட்டுள்ளனர். அதனை உண்மையென நம்பிய பலராமன் கீழ்பாலூர் அருகே உள்ள ராஜா என்ற மந்திரவாதியை தொடர்பு கொண்டுள்ளார். இவர் வைத்தியம் பார்ப்பதுடன் தோஷம் நீக்குவதுடன் பரிகார பூஜையும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவரின் அறிவுறுத்தலின் பேரில் பலராமன் தனது மனைவி மற்றும் உறவினர்களுடன் வந்து மயானத்தில் நள்ளிரவில் பூஜை செய்தது அம்பலமானது. இதனையடுத்து மந்திரவாதி ராஜா மற்றும் பலராமன் ஆகிய 3 பேரையும் எச்சரித்து போலீசார் அனுப்பி வைத்தனர். நள்ளிரவில் சுடுகாட்டில் மனித எலும்புகளுடன் மாந்திரீகம் செய்ததைக் கண்டு நரபலி கொடுக்கப்பட்டதாக நினைத்து ஒட்டுமொத்த கிராமமே மரண பீதியடைந்துள்ளது. போலீசார் விசாரணையில் அங்கு நடந்தது வெறும் பரிகார பூஜை மட்டுமே என்பது உறுதியானதால் ஊர் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.